Hello viewers, welcome to Super Prime. 10th sum பார்க்கலாம். Verify that a square equal to I அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐனா யூனிட் மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும். அதாவது டயகனல் வேல்யூஸ்லாம் 1 இருக்கணும், மற்ற வேல்யூஸ்லாம் 0 இருக்கணும். a உடைய மேட்ரிக்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ a ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? a இன்ட்டு a, அதாவது a ரெண்டு வாட்டி போட்டு ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அது கண்டுபிடிக்கும் போது நமக்கு யூனிட் மேட்ரிக்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. சரி பார்க்கலாமா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் a என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 5 minus 4 6 minus 5 கொடுத்துருக்காங்க. சரி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? a ஸ்கொயரை முதல்ல எடுத்து RHS ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு LHS முதல்ல எழுதிக்கலாம். LHS வந்து என்னது? a ஸ்கொயர் இல்லையா? a ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? ஏவை ரெண்டு வாட்டி ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். ஸோ a போட்டாச்சு. இன்னொரு வாட்டி a எழுதிக்கோங்க. 5 minus 4 6 minus 5. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இருக்க மேட்ரிக்ஸில் ரோலாம் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. செகண்ட் இருக்க மேட்ரிக்ஸில் காலம்லாம் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பாருங்கள். 5 into 5 என்ன ஆகும்? 25. இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் போடணும். 4 6 ஆர் 24 நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ கேப் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் வாங்க. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ மைனஸில் வரும். 5 4 ஆர் 20 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மைனஸில் இருக்குது, அதனால் என்ன ஆகும்? நமக்கு ப்ளஸ் மாறிடும். 4 5 ஆர் 20 கிடைக்கும். இப்போ பாருங்கள் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். 6 5 ஆர் 30 வரும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் வரும், அதாவது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகும். 5 6 ஆர் 30 நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ரோ செகண்ட் காலம். 6ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 24 வரும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 24 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். 5 into 5 வந்து 25 கிடைக்கும். சரி இப்போ பாருங்கள், 25லேருந்து 24 மைனஸ் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும். மைனஸ் 20யும் ப்ளஸ் 20யும் போயிட்டு 0 ஆகிடும். இந்த ப்ளஸ் 30யும் மைனஸ் 30யும் போயிட்டு 0 ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 25 மைனஸ் 24 வந்து 1 கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? I2 கிடச்சிருக்கு. அதாவது I யூனிட் மேட்ரிக்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே RHS அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ LHS ஈக்குவல் டு RHSன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு எழுதிக்கலாம். கொஸ்டினில் வெரிஃபைன்னு கொடுத்தா வெரிஃபைடுன்னு எழுதுங்க, ப்ரூவ் தட்டுன்னு கொடுத்தா ப்ரூவ்டுன்னு எழுதுங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.